மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஒரு தடவை அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புறது நெசமா இருந்தால் எதோட சம்பந்தப்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் அல்லாஹ்வை நெசமா நம்பினால் அல்லது மறுமை நாளை நம்புறவராக இருந்தால் ஃபலா யுதி ஜாரஹு, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. ஒருத்தர் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தாருன்னா அவர் அல்லாஹ்வை நம்பலங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புவதற்கு அளவுகோலாக எதை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்கு பண்ணக்கூடாது. 6018வது ஹதீஸாகவும் 5186வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன் அவன் மூமின் கிடையாது அப்படிங்கிறாங்க. திரும்ப ஒருக்கா சொல்றாங்க, திரும்ப இதே 3 தடவை, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மேல சத்தியமா அவன் மூமின் இல்ல, அவன் முஸ்லிம் அல்ல, அவன் இறை நம்பிக்கையாளன் இல்ல அப்படின்னு சஸ்பென்ஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, மன் யா ரசூலல்லாஹ், யாரை பத்தி சொல்றீங்க, யாரு மூமின் இல்லங்கிறீங்க, நீங்க யாரை பத்தி இந்த எச்சரிக்கையை சொல்றீங்கன்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி லா யஅமுனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய அண்டை வீட்டாருக்கு இவனுடைய தொந்தரவை தாங்க இயலலையோ அவன் தான் மூமின் கிடையாது. நம்ம தொந்தரவு வந்து அண்டை வீட்டுக்காரன் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம இஸ்லாத்துல இல்லையா. அடுத்த வீடு பக்கத்து வீடு என்பதை எப்படி நம்ம கொண்டு போகணும்னு கேட்டா, நம்ம சொந்தக்காரங்கள் மாதிரி அதை கொண்டு போகணும். நம்மளால பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை வரக்கூடாது என்று சொல்லிட்டு இதை ஒரு சாதாரணமா மேம்போக்கா போற போக்குல சொல்லாம எவ்வளவு கடும் வார்த்தையை சொல்றாங்கன்னா, அண்டை வீட்டுக்காரனுக்கு உன்னால தொந்தரவு இருந்தா நீ மூமின் இல்ல, இஸ்லாத்துல நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறார்கள். இது புகாரியில 6016வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் நிறைய தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவா இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யுதுகுரு மின் கஸரத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா வ ஸதகத்திஹா, நிறைய தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறார், ஆனா கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய நாவுனால தொல்லைன்னா அடிக்கிறது ஒதுக்கிறது இல்ல, ஒரே திப்பி சண்டை. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது, அக்கம் பக்கத்துல பார்த்தா சண்டை நாரிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். 2 பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள சண்டை அவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாளே ஒரு பெண்ணு, அவள் அப்படி ஒரு பெண்ணு இருந்தால் அவளுக்கு என்ன நிலைமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவ போறது நரகம்தான். பாருங்க, நிறைய தொழுகிறா, நிறைய நோன்பு வைக்கிறா, நிறைய தான தர்மங்கள் செய்யறா, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு பண்றா. அவளுக்கு என்ன தொந்தரவு கூட வாயினாலதான், வேற உரிமையை பறிக்கிற அந்த மாதிரி மேட்டர் இல்ல, வாயினால தொந்தரவு திட்டுறது, அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுகிறாள். அவளுக்கு என்ன நிலைமை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஹிய ஃபின்னார், நரகத்துக்கு போயிருவா. அப்போ சஹாபாக்களுக்கு மறு சந்தேகம் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொருத்தி இருக்கிறாள், அவ வந்து கம்மியா தான் தொழுகிறா, கம்மியா தான் நோன்பு வைக்கிறா, கம்மியா தான் தான தர்மம் செய்யறா, இந்த மாதிரி ஒரு அற்பமான அளவுக்கு தான் அவளால் நல்லறங்கள் செய்ய முடிகிறது, ஆனால் அவளால் எந்த தொந்தரவும் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு இல்ல, இவ எப்படி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய ஃபில் ஜன்னா, அவ சொர்க்கத்துக்கு போவா. அவ பாருங்க, அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, அதிகமான தான தர்மங்கள் இருந்தும் கூட நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட நமக்கு சண்டையா இருக்குமேயானால் நம்மளால அவங்களுக்கு ஏண்டா இவனுக்கு பக்கத்துல வந்து குடியேறணும் என்று நொந்து போற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமேயானால் நம்ம போற இடம் நரகம்னு சொன்னா உலகத்துல எந்த சித்தாந்தத்திலாவது இப்படி அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இதையெல்லாம் கவனிக்கிறாங்க. அண்டை வீட்டுல நிம்மதியா இருக்கணும், உனக்கு 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டா காலமெல்லாம் நீங்க இருக்க போறீங்க, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இந்த மனநோயாளி ஆகி உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதுல 9298வது ஹதீஸாக இருக்கிறது. ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து நல்லவன் தான், நான் செய்யறதெல்லாம் நல்ல காரியம் தான் என்பதை நானே எப்படி முடிவு செய்து கொள்வது? மறுமையில ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் பண்ணுவான், அது இருக்கட்டும், மறுமையில அல்லாஹ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான ஆள் தான் அப்படி நம்மளை பத்தியே நம்ம ஒரு முடிவு செய்யலாம்ல, நம்மளை பத்தி ஒரு எடை போட்டு நம்ம சரிதான், நம்ம ரைட் தான் சொல்லி. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் ஓரளவுக்கு நல்லவன் என்று நானே முடிவு செய்து கொள்வதற்கும் நான் கெட்டவன் தான் என்று நானே முடிவு செய்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கால ஜீரானுக அது அஹ்சன்த ஃபகத் அஹ்சன்த, உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்ல ஆளுப்பான்னு சொன்னா நீ நல்லவன் தான்,
நீ யார்கிட்ட நல்ல பேர் வாங்கினே, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னைய பத்தி நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாரையானால் நீ நல்லவன். ஒய்தா காலு அன்னக்க கதை அசத்த, நீ மகா கெட்ட வேண்டவர்கள் சொல்லிவிட்டார்களே, ஆனால் பக்கத்து நீ கெட்டவன் தான். அப்ப நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது நீ தீர்மானிக்க இயலாதுப்பா. வேற தூரம் தொலைல உள்ளவன் உன்னை பார்க்க மாட்டான், அவனும் தீர்மானிக்க இயலாது. உன் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு உன்னை பாக்குறான, சின்ன சின்ன ஆணி அடிச்ச, ஏன்டா ஆணி அடிச்ச, சத்தம் போட, ஏன்டா சத்தம் போட்டு இருக்கிற, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு, ஏன்டா வாசல தண்ணி ஊத்துன, ஏன்டா அங்க ஜன்னலை திறந்து வச்சுட்டு இருக்கிற, இப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ள அற்பமான விஷயங்களை எல்லாம் பஞ்சாயத்தாக்கி பிரச்சனையாக்கி இது மாதிரிலாம் நடந்து கொண்டு இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு கெட்ட வேண்டுவாங்க. அது வெளிப்படும் நீங்க யாரு என்பதை. அப்ப நாம யாரு என்பதை நம்ம எடை போட்டுக் கொள்வதற்கு சரியான அளவுகள் என்னன்னு கேட்டா, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி நடக்கிறீங்க, இது அளவுகள் ஆக்குறாங்க. இது இப்னு மாஜாவுல 4212வது ஹதீஸாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வந்து என்னிடத்துல அண்டை வீட்டார் விஷயத்தில் ஒழுங்கா நடந்துக்கிறீங்கன்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. மாசால ஜிப்ரீல் யூசினி ஜிப்ரீல் பில் ஜாரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி ரொம்ப எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்று கேட்டால், இவர் சொல்றதை வச்சு பார்த்தா நாளைக்கு அவர் வாரிசாகனால் ஆக்கிடுவாங்க போல இருக்க, அண்டை வீட்டில் இருக்கிறவருக்கு நம்ம சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் போல இருக்க என்று நான் நினைக்கிற அளவுக்கு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா லனந்து அன்னஹு சைவரிது, அவரை நமக்கு வாரிசாக்கிடுவாங்க போல இருக்கு என்று நான் நினைக்கும் அளவுக்கு அண்டை வீட்டாருக்கு அவ்வளவு உரிமை இருக்குது, ஒழுங்கா நடந்துக்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு நினைப்பு வந்துருச்சான். இந்த போற போக்க பார்த்தா என்னவாயிரும் போல இருக்கு, இவனுக்கு நம்ம சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல இருக்க என்று நான் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி அதிகமாக எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 6015வது ஹதீஸாக 6014வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அண்டை வீட்டாருக்கு ஒரு உரிமை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இது உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. என்ன உரிமை? நம்முடைய வீடு, நம்ம அண்டை வீட்டில் ஒருத்தங்க இருக்கா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீடு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம விற்க நினைக்கிறோம், இந்த வீடை வேணாம் வேற இடத்துக்கு போயிருவோம் என்று விற்க நினைக்கிறோம். இந்த விற்க நினைக்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரர் அதை வாங்க விரும்புறாரு, இன்னும் ஒருத்தரும் வாங்க விரும்புறாரு. இப்ப யாருக்கு முன்னுரிமை என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரர் தான் முன்னுரிமை படைத்தவர். அண்டை வீட்டுக்காரர் வேணான்னு சொன்னா நீ வேற ஆளுக்கு விற்கணும். நம்ம பக்கத்திலே இருந்து அவர் அந்த இடத்தை பார்த்து அவரு டைட்ல நெருக்கடில் இருப்பாரு, இந்த வீடும் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமென்று இருந்திருப்பாரு, அவருக்கு